بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண்படைப்பு மண்படைப்பு மனிதகுலம் படைத்து மாணவியை மக்களுக்கு மாமரையை இறக்கி வைத்த மகாபுரவியாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சத்குணசீலர் சாந்தி மலர்களில் இருந்த சர்தாரை ஆலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பிற்குரியவர்களே, என்கிற போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவருடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவருடைய விளக்கல்களை தவிர்த்துக் கொள்ளும்படியும் முதற்கண் அடியாராகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்திலும் அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பல கடமைகளை சுமத்தி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில விடயங்களை ஹலாலாக்கி தந்திருக்கிறான், இன்னும் சில விடயங்களை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஹலாலாக்கி தந்த விடயம் ஏராளமாக தாராளமாக இருக்கிறது. அதே மாதிரி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹராமாக ஆக்கின விடயங்களும் நிறைய விடயங்கள் இருக்கு. ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை ஹராமாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுகின்ற போது ஹதீஸே குத்ஸியிலே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான பலமான செய்தியாகும். அந்த ஹதீஸே குத்ஸியிலே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக கூறினார்கள். அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய ஒரு விடயத்தை அவன் சொல்கின்ற நேரத்திலே எப்படி கையாண்டு இருக்கின்றான் என்றால், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை நான் எனக்கும் ஹராமாக்கி வைத்திருக்கிறேன். யார் சொல்கின்றது? யார் சொன்னது? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அநியாயம் செய்வதை நான் எனக்கும் ஹராமாக்கி இருக்கின்றேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா. அதற்கு அடுத்ததாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், அநியாயம் செய்வது அது உங்களுக்கும் நான் ஹராமாக்கி வைத்தேன். எனக்கும் ஹராம், உங்களுக்கும் ஹராம். மாணவர்களே, ஏனைய விடயங்களை ஹராமாக்குகின்ற நேரம் மது அருந்த வேண்டாம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், லா தக்ரபு ஸினா. அன்பானவர்களே, இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். ஆனால் இந்த ஹராமை பற்றி கூறுகின்ற நேரத்தில் எனக்கு கூட ஹராமாக்கி வைத்திருக்கிற
எனவே உங்களில் ஒருவருக்கொருவர் யாரும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். ஆதாரபூர்வமான செய்தி. அல்லாஹ் இப்படி ஒரு ஹராத்தை வேற எந்த இடத்திலையும் இந்த அளவுக்கு ஹராமாக்கி வைக்கிறார். அந்த அளவுக்கு ஹராமாக்கி வைத்த படு பயங்கரமான விடயம்தான் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்கிறார். அது சொல்லால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், அல்லது பொருளால் இருக்கலாம், அல்லது செய்தியால் சிந்தனையால் எதுவாக இருந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தவருடைய உரிமையில் கை வைப்பதை ஹராமாக்கி வைக்கிறார். நினைச்சும் பார்க்கக்கூடாது. அன்பானவர்களே, அதிகமான இமாம்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், சட்டத்துறை நிபுணர்கள் அநியாயம் செய்வதை பெரும் பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். பெரும் பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட பாவம் இது அநியாயம். இதெல்லாம் ஒரு அநியாயமா? இதை போய் அநியாயம் நினைக்கலாமா? இதை போய் அநியாயம் சொல்லலாமா? நான் அவங்க உள்ளதுக்காக சொன்னேன். அவங்க உள்ளதுக்காக நான் சொன்னேன். இது அநியாயம் நினைக்க வேணுமா? நான் உண்மைக்காக சொன்னேன். இது அநியாயம் நினைக்க வேணுமா? இப்படி நம்மட பார்வையில பேசுகின்ற விடயங்கள் கூட பெரும் பாவங்களில் சேர்க்கப்பட்ட அநியாயமாகும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனித தத்தஅ ஹக்கம் பிஇன் முஸ்லிமின் பியமீன், யார் பொய் சத்தியம் செய்து தனது முஸ்லிம் சகோதரருடைய ஒரு உரிமையை பறிப்பார், பறிச்செடுப்பார், அநியாயமாக அட்டூழியமாக அபகரிப்பார், தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வார். அவருக்கு அவுஜபல்லாஹு லஹு நார், அல்லாஹ் நரகத்தை கடமையாக்கி விட்டார். وحرم عليه الجنة, சொர்க்கத்தை ஹராமாக்கி. ஒரு இஞ்சி காணியா இருந்தாலும் சரி, ஒரு இஞ்சி காணியாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு துளி மண் துணிக்கைகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்கள் உரிமையில யார் கையெழுத்து அதை அபகரிப்பார், பறித்தெடுப்பார், இவருக்கு அல்லாஹ் நரகத்தை வாடிவாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டார் என்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அருமை தோழர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கேட்டார்கள், வஇன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அது ஒரு அற்பமான சொற்பமான ஒரு சின்ன லேசான ஒரு விடயமாக இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ், ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி, ஒரு சதமா இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய அவருக்கு போக வேண்டிய, அவருக்கு கிடைக்க வேண்டிய அவருடைய உரிமையை எவன் பறித்தெடுப்பானோ அது ஒரு அற்ப பொருள், லேசான பொருள். அப்படி இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பதில், வஇன் கான கபீபன் மின் அராக், வேப்பங்குச்சி
அத மாதிரி மிஸ்வாக் அது சின்னதொரு மிஸ்வாக் குச்சியாக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பொருட்களை சொல்லாம இதை ஏன் சொன்னாங்கன்னா இது தாராளமா ஏராளமா கைக்கு கிடைக்கக்கூடிய அற்பமான சொற்பமான யாரும் பெருமதியா கணக்கெடுக்க முடியாத ஒரு சாதனம், ஒரு பொருள். அது ஒரு பெருமதியா அது பொருளாவே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு பொருளையும் அடுத்தவருக்கு போய் சேர வேண்டியதை எவன் எடுத்தானோ அவனுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை வாஜிபாக்கி சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பு. கூட பிறந்த உடன்பிறப்புகள், அவர்களுடைய காணி, அவர்களுக்கு போக வேண்டிய சொத்து, அவர்களுடைய சொத்துரிமை, பிள்ளைகளுக்கு சரியாக பங்கு வைத்து கொடுக்க வேண்டிய சொத்துக்கள், அனந்தர சொத்து பற்றின அறிவு இல்லவே. கருக்கி கருவாப்பட வாசத்துக்கு போடுவாங்க. அப்படி வாசத்துக்கு கூட அனந்தர சொத்துரிமை பற்றின அறிவு இல்லை. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எவ்வளவு பங்கு, கணவனுக்கு என்ன பங்கு, மனைவிக்கு என்ன பங்கு, சகோதரனுக்கு என்ன பங்கு, தாய்க்கு என்ன பங்கு, தகப்பனுக்கு என்ன பங்கு, இதை பத்தின பேச்சே இல்லை. ஏக்கர் கணக்குல முடுங்கி போட்டு முதலைய போல ஏப்பம் விட்டுக்கிட்டு அதை பத்தி யோசனை கூட இல்லை, ஒரு சொட்டு பயன் கூட இல்லாம பெருமாடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தருக்கு முழு பேருக்கு போக வேண்டிய சொத்தை தனியாளா முடுங்கி போட்டு அந்த தனியாளா முடுங்கின சொத்துல வசதி வாய்ப்போட கொடிகட்டி பறந்து கொண்டு நான் பெரியாண்டு பெருமாடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பு. எந்த அளவுக்கு அநியாயம் என்ற இந்த ஹராத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு படு மோசமானதாக, படு பயங்கரமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால், நாமெல்லாம் ஆறறிவு படைத்தவங்க தானே, ஆறறிவு உள்ளவங்க தானே, பகுத்தறிவு உள்ளவர்கள் தானே. எது நன்மை எது தீமை இதெல்லாம் விளங்கினவங்க தானே. எங்களுக்கு மாத்திரம் இந்த அநியாயம் என்ற சட்டத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி வைக்கவில்லை. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள், அன்பானவர்களே, நான் இப்போ உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற ஹதீஸ்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதுஅத்தன்னல் ஹுகூகு இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளிலே யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, யார் யாருக்கு என்னென்ன சொத்துட உரிமைகள் நன்மைகள் கிடைக்கணுமோ அதுவெல்லாம் அவர் அவருக்குரியதை அல்லாஹ் கொடுப்பார். நாளை மறுமை நாளில் பிரித்து கொடுப்பார். இதை சொல்லி போட்டு ஹத்தா எதுவரைக்கும் என்றால், எதுவரைக்கும் அல்லாஹ் இந்த அநியாயத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கையை எடுப்பான் என்றால், இன்னஹு லயுகாது லிஷாத்தில் ஜல்ஹா மின் அஷ்ஷாத்தில் கர்ம். அஞ்சறிவு படைத்த அந்த ஆடு, கொம்புள்ள ஆடு, அது கால்நடை, அது கால்நடை, விலங்கினம். அந்த விலங்கினத்தில் கூட
கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தியதற்காக நாளை மறுமை நாளிலே அந்த இரண்டு ஆட்டையும் எழுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து கொம்புள்ள ஆட்டை குத்த வைப்பார். பழி தீர்க்கப்படும். யாருமே தப்பே அது வாப்பாவா இருக்கலாம், உம்மாவா இருக்கலாம், நானாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஒரு குடி மண் எடுத்திருந்தால் நாளை மறுமையிலே அதற்கான பழிவாங்க தண்டனை கொடுக்கப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த உலகத்துல கோர்ட்ஸுக்கு போட்டு கேஸை ஏற்றி லோயரை புடிச்சு செலவழிச்சு மாசம் வருஷம் இப்படி முழு சொத்தையும் தின்றதுக்கும் வழி இல்லாம இழந்து போனாலும் நீதமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாளை வறுமையிலே அஹ்கமுல் ஹாக்கிமீன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தீர்ப்பை வழங்குவார். அன்பானவர்களே, ஒரு தனி நபருடைய சொத்திலே கை வைத்தால் இவ்வளவு தண்டனை என்றால் ஒரு பொது சொத்திலே கை வைத்தவர் எப்படி தப்புவார்? முழு ஊர் மக்களுடைய சொத்திலே ஒரு ரூபாய் களவெடுத்திருந்தால் முழு ஊர் மக்களுக்கு செய்த அநியாயமானது நாளை மறுமையிலே பழி தீர்க்கப்படும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பேர்ல சங்கங்கள், ஒவ்வொரு பேர்ல இயக்கங்கள், ஒவ்வொரு பேர்ல குழுவாக பிரிந்து மக்களுடைய உரிமைகளை தனி சாரார்கள் எடுத்துக்கொண்டு அதிலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ظلم قيد الشبر من أرض. ஒரு காணியில ஒரு ஜானை நான் அநியாயமாக அபகரித்தார், எடுத்துக்கொண்டார். تُبِقَهُ فِي سَبْعِ أَرْضِينَ يَوْمَ الْقِيَامَةِ. صحيح முஸ்லிமில் இந்த ஹதீஸ். நாளை மறுமை நாளிலே 7 பூமிகளாக ஆக்கி அவருடைய கழுத்திலே அது தொங்கவிடப்படும், அவரை சுமக்க வைப்பார். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுதஉ லி அஹீஹி மக்லபத்தன் மின் அர்தின் அவ் மின் ஷை. யார் தனது ஒரு சகோதரருக்கு காணியுடைய பூமியுடைய விடயத்திலோ அல்லது வேறு ஏதோ ஒரு விடயத்தில் உதாரணத்துக்கு நமக்கு நல்லா மண்டைக்கும் மூளைக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் ரத்தத்துக்கும் நரம்புக்கும் சதைக்கும் எல்லாத்துக்கும் பற்றத்துக்கு சொன்னா உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்ப அரசாங்கத்தால கொடுக்கிற நிதிகள், வெள்ள அனர்த்தம் அதுக்காக கொடுத்த நிதிகள், அரசாங்கத்தால கொடுக்கிற சலுகைகள், இன்னும் தெளிவா சொன்னா சமுர்த்தி, இன்னும் அதற்கு விளக்கமா சொன்னா அந்த அஸ்வசுர, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. தகுதி உள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும். இதற்கு தடையாக முட்டுக்கட்டாக இதை ரூட்டு மாற்றி ஆள மாற்றி
இப்படி ஷிஹாபுல்லாஹ் அநியாயம் செய்தார்களோ நாளை மறுமை நாளிலே மாற்றிக் கொள்வார்கள். அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதாசரி ஒரு விடயத்தில் அது காணில விடயமாய் இருக்கட்டும், செய்கிற வேலைகள் விடயமாய் இருக்கட்டும், தனக்கு கீழே தொழில் செய்கிற வேலை செய்கிற உத்தியோகங்கள் பணியாளர்கள் அவங்கள விடயமாய் இருக்கட்டும், நான் கூலிக்கு வேலைக்கு குடிக்கிறாள் அவர்கள் விடயமாக இருக்கட்டும். அன்பானவர்களே, யாருடைய விடயமாக இருந்தால் அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் சொன்னாங்க, உடனே இன்றைக்கே இப்பவே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு உங்களோட விடயத்துல நான் இப்படி நடந்து கொண்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு கிடைக்காம தடுத்த அந்த சொத்தை உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்கிறேன், தருகின்றேன், திருப்பி கொடுக்கின்றேன் என்று அதை கொடுத்து தப்பிக்கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் நீங்க ஏமாற்றி களவெடுத்து அபகரிச்சு அநியாயம் செஞ்சு ஆட்டைய போட்ட சொத்துக்கள் இது எல்லாமே இல்லாம போய் அழிஞ்சி ஒளிஞ்சி ஒண்ணுமே இல்லாம நாள வறுமை நாளிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் நடுநடுங்கி நிற்பீர்களே, அதற்கு முன்னால் உலகத்திலே உங்களோட உயிர் உடம்புல ஒட்டி கொண்டிருக்கு, உங்களோட புத்தி வேலை செய்து உடனே இன்றே அதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், அதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். அந்த அநியாயத்தில் இருந்து விடுபட்டு விடுங்கள், அதிலிருந்து நீங்கி ஒதுக்கி தப்பி தௌபா செய்து நீங்கி விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீங்க செய்யலையா, நாளை மறுமை நாள்ல வருவீங்க, நாளை மறுமை நாள்ல வருவீங்க. وَإِنْ كَانَ لَكُمْ حَسَنَةٌ عَمَلٌ صَالِحٌ وَإِنْ كَانَ لَكُمْ عَمَلٌ صَالِحٌ நாளை மறுமை நாளிலே வருவார். தங்கச்சியில சொத்து ஆட்டையை போட்டவர், தம்பியில சொத்து ஆட்டையை போட்டவர், நானோட சொத்து ஆட்டையை போட்டவர், பக்கத்து வீட்டுக்காரங்க சொத்து ஆட்டையை போட்டவர், பக்கத்து வயல்காரங்க சொத்து ஆட்டையை போட்டவர், அடுத்தவன் கஷ்டப்பட்டு வெள்ளாம செஞ்சு விவசாயம் செஞ்சு அதை பயிராக்கி நிக்கிறான், இவன் மாட்டை கொண்டு விட்டு வளர்க்கிறான். இப்படி எந்த வகையில எல்லாம் எந்த கேப்ல எல்லாம் உங்களுக்கு அநியாயம் செய்ய ஏறுமோ, எப்படியெல்லாம் உங்களுக்கு யோசிச்சு அவனை முன்னுக்கு வரவிடக்கூடாது, அவனை உழைக்க விடக்கூடாது, அவனை குறைக்க விடக்கூடாது, அவன் முன்னேறக்கூடாது, எந்த வகையில எல்லாம் யோசிச்சு அநியாயம் செஞ்சீங்களோ அது எல்லாத்துக்கும் நாளை மறுமையிலே ஒண்ணும் இல்லாம நீங்க தொழுத நீங்க பிடிச்ச நோம்பு, நீங்க ஓதுற குர்ஆன் திலாவத், நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க செஞ்ச நல்லவர்கள், இதெல்லாம் நாளை மறுமையில உங்கள்கிட்ட இருக்கும். ஆட்டை போட்ட சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டு, ஆனா இந்த தொழுகை, அமல் இபாதத், வணக்க வழிபாடு இதெல்லாம் இருக்கும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? திருப்ப காணி கொடுக்க இயலாதே, திருப்ப 2 லட்சம் காசு எடுத்து கொடுக்க இயலாதே, திருப்ப 10 கோடி காசு எடுத்து கொடுக்க இயலாதே. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அப்படி காசு கொடுத்தாலும் அதுக்கு பெருமதி இருக்காது. அன்பானவர்களே, இந்த காசு பணம் சொத்து செல்வமெல்லாம் இந்த துன்யா உள்ளுக்குள்ளதான் இதுல பெருமதி எல்லாம் கண்ணம் முன்னா முடிஞ்சு இதுல பெருமதி. நாளை மறுமையிலே அன்பானவர்களே பெருமதி எதுக்கு தெரியுமா? நாம தொழுக பிடிச்ச நோம்பு, ஓதுன குர்ஆன், ஸலவாத், திக்ர், ஹஜ், உம்ரா, சதகா, தான தர்மம் இதெல்லாம் வேத்திரிக்கும், பெருமதி இருக்கும். இதெல்லாம் கடமா இருக்கும், பாரமா இருக்கும், பெருசா இருக்கும். இது உள்ளவங்க தான் நாலு மறுமையில பெரியார்கள், அவங்க தான் கோடீஸ்வரர்கள், அவங்க தான் தலைவர்கள், அவங்க தான் பணக்காரர்கள், அவங்க தான் முன்மாதிரிகள். அப்படி நிறைய நன்மையோட வந்து துணிஞ்சு இருப்பாரு. ஆனா இங்க
உலகத்துல செஞ்சதெல்லாம் அநியாயம், யோசிச்சதெல்லாம் அநியாயம். அடுத்தவனை இல்லாம ஆக்கி நான் வாழணும்னு நினைச்சாரு உலகத்துல. அடுத்தவனும் இல்லாம ஆக்கி அவனை ஒதுக்கி ஒதுக்கி இல்லாம ஆக்கி அவனுடைய எக்ஸாக்ட் இல்லாம பண்ணி நான் வாழணும்னு நினைச்சாரு. அது ரத்தமா இருந்தாலும் பார்க்கிறது, சொந்தமா இருந்தாலும் பார்க்கிறது, ஊரா இருந்தாலும் பார்க்கிறது, பக்கத்து வீடா இருந்தாலும் பார்க்கிறது. அன்பானவர்களே, செஞ்சாலியா இவர்கள் எல்லாத்துக்கும் நாள வறுமையிலே இவர்களை இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் அமல், அது ஒரு கொஞ்சம் அமல், அந்த அமல்ல இருந்து எடுக்கப்படும். எடுத்து யார் யாருக்கு என்னென்ன அநியாயங்கள் நடந்ததோ அவர்களுக்கெல்லாம் பிரிச்சு 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 கொடுக்கப்படும். பிரிச்சு கொடுத்து அவர்கள் நன்மை எல்லாம் முடிஞ்சு வைக்கிறோம். பள்ளிக்கா இந்தாங்க, ஜனாசா சங்கத்துக்கா இந்தாங்க, மையவாடிக்கா இந்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தார். அடுத்தவங்க சொத்துல நிறைய தானம் செஞ்சார். அடுத்தவங்க படத்துல, அடுத்தவங்க காசுல, யாரவங்க காசுல ஊரா விட்டு கோடியா இருக்கு கத்த போதுன்னு சொல்லுவாங்க. இத மாதிரி அன்பானவர்களே, இப்படியெல்லாம் கொடுத்த நன்மைகள், இப்படியெல்லாம் சேர்த்த நன்மைகள் நாளை மறுமையிலே எப்படி போகும் என்றால், இவர் யார் யாருக்கு என்னென்ன அநியாயம் செஞ்சார்களோ அவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுப்பார். பிரிச்சு கொடுத்து போட்டு இவர்கிட்ட எந்த நன்மையும் இல்லாமல் பேசுவோம், எந்த நன்மையும் இல்லாமல் பேசுவோம். பரிதாபமான நிலையில நஷ்டமடைந்திருப்பாரு, நஷ்டமடைந்திருப்பாரு. என்ன செய்வதென்று அறியாமல் தவிச்சு துடிச்சு கொண்டிருப்பார். ஆனாலும் இவர் அநியாயம் மீதமா இருக்கும். இவர் செஞ்ச அநியாயம், இவர் மக்கள் சொத்தை சுரண்டி திண்டது இருக்கு. ஏந்த கருத்தல்ல. இமாம்னா தஹபி, இமாம்னா தஹபி சில்சிலத்து ரிஜால், தஹபில தங்கம் அன்பார்கள். அவர்ல அறிவு வரிசையை சொல்லுவாங்க. சில்சிலத்து தஹபியா தங்க சங்கிலி கோர்வைவார். அவர் அறிவிப்பாளர் வரிசை. உலகத்துல வாழ்ந்த முஹத்திஸூன்கள், அவருக்கு முன்னால் வாழ்ந்த முஹத்திஸூன்கள் அவ்வளவு பேர்ல குடும்பம் பரம்பரை அவங்களோட நடவடிக்கை முழுதையும் திட்ட தெளிவா ஒரு ஆள் தான் அப்படி அறிஞ்ச பேரறிஞ்ச இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல் யகூனு பி அக்லி அம்வாலின் நாஸ் அஹ்லிஹா. சொல்றாங்க, அநியாயம் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய ஏதோ சரி உண்டு, ஏதோ ஒரு சொத்து, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒன்றை மக்களுக்கு சொந்தமானதை இவர் எடுத்திருந்தால் அதுதான் அநியாயம், அதுதான் பெரும்பாலும். அதனால நாள வறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நீதிமன்றத்திலே இப்படி அநியாயம் செய்தவர்களை நிற்க வைத்து அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து பங்கு வைத்துவிட்டு எந்த நன்மையும் இல்லாமல் தவித்து துடித்து கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவரால் அநியாயம் செய்யப்பட்ட மக்களுடைய பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களை எடுத்து இவர் செய்த அநியாயங்கள், இவர் செய்த அட்டூழியங்களுக்கு பகரமாக அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவர் மீது சுமத்தார். இன்னொரு ஹதீஸிலே தெளிவாக வருகின்றது, இவர்தான் நஷ்டம் அடைந்த வங்குரோத்துக்காரன், நஷ்டமடைந்தவர். உண்மையிலேயே உலகத்தில் நஷ்டப்பட்டவன் என்பவர் இவர்தான். யாருக்கு செய்யும் தூணுக்கோ துரும்புக்கோ எந்த ஒரு சிறு குடி, ஒரு கொடி மண் துணிக்கைகளுக்கோ இவர் அநியாயம் செய்து இருந்தால் இவர்தான் நஷ்டமடைந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேர் யோசிக்கலாம், நாம் பண்ணின அநியாயங்களுக்கு அட்டூழியங்களுக்கு அல்லாஹ் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறான், நான் என்ன அநியாயம் பண்ணேன், நான் எனக்கு உள்ளதான் எடுத்துட்டு எல்லாத்துக்குள்ளதையும் எடுத்துட்டு சில பேர் நினைப்பாங்க நான் எந்த உரிமையைத்தான் எடுத்தேன், எந்த சொத்தத்தானே எடுத்தேன், எந்த வாப்பாட சொத்தத்தானே எடுத்தேன், எந்த நாடார கம்பெனியில சொத்தத்தானே எடுத்தேன் பேசுவார்கள். நான் ஒன்னும் அநியாயம் செய்யல,
எனக்கு அவங்க தான் அநியாயம் செஞ்சாங்க, பிள்ளைகிட்ட மாற்றி போடுவார். பண்ற அநியாயம் எல்லாம் பண்ணி போட்டு பிள்ளைகிட்ட மாற்றி போடுவார். அதனால தான் பாருங்க அவங்க படுற கஷ்டத்தை. நான் நல்லா தானே உலகத்துல உதாரணம் காட்டுவார், உதாரணம் காட்டுவார். நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் குடி கட்டி பறக்கிறதாலே எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அல்லாஹ் என்ன நல்லா தானே வச்சிருக்கிறார். நான் அநியாயம் செஞ்சது அவங்க பிள்ளைகிட்ட மாற்றி போடுவார். உலகத்துல எப்படி வேண்டாலும் திரட்டி மாற்றி போட்டு வெந்துடலாம். நாலு மருந்தையில வெள்ளையேலாம், நாலு மருந்தையில வெள்ளையேலாம். ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் கூறுகிறார், நீங்க செய்யற அநியாயங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ் இந்த குற்றம் பிடிக்கல தானே, அல்லாஹ் இந்த உச்சிட்டான் தானே, அதனால நான் அநியாயம் செய்யல, நான் சுத்தமானவன், நான் நல்லவன், நான் யோக்கியன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இன்னமா யுஆஷிருக்கும் யௌமன் தஸ்பஹு ஃபீஹி அல்-அப்சார். நாளை மறுமையிலே பார்வையெல்லாம் மேல் குத்திரிக்கும். இதுக்காகத்தான் அவங்களை வெயிட் பண்ணி வச்சிருக்கிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், பாருங்கப்பா, அடுத்தவங்க சொத்துல நல்லா வாழுங்க, நல்லா கொண்டாடுங்க, நல்லா ஜொலி பண்ணுங்க, நீங்க விரும்பினா போல வாழுங்க. அடுத்தவங்க சொத்து ஒரு ரூபாய் எடுக்கிறாங்க வேண்டிய மாதிரி பாருங்கப்பா. நாளை மறுமை நான் வந்து இருக்கேன், அந்த இடத்துல நாங்க பிடிப்போம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் குல்ல, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன குல்ல துர்மாது யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளிலே ஒரு பெரும் கொண்ட பேரிருளாக அந்த அநியாயத்தை மூடிக்கொள்ளும். மனிதன் என்ற அடிப்படையில் ஆசா பாசத்துக்கு அடிமையாக அடுத்தவர்கள் விடயத்தில் அவங்களோட மானத்திலோ, அவங்களோட சொத்துலையோ, அவங்களோட உரிமையிலோ, அவங்களோட கண்ணியத்திலோ, அவங்களோட மருத்துவத்திலோ ஏதோ ஒன்றில் நாங்கள் கை வைத்திருப்போம். அப்படி வைத்திருப்போம் என்றால் நான் சொல்கின்ற உபதேசம் அல்ல, என் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசம். ஃபல்யதஹல்லல் மின்கும் யௌம். இப்பயே அவங்களை தேடி தேடி போய் அவங்கள காலடிக்கு போய் மன்னிப்பு கேட்டு அந்த அநியாயத்திற்கான பிரதிகூலனை படைத்து மாறிக்கொள்ளுங்கள், திருந்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் மாற்றிக்கொள்ளும் அன்பாளர்கள். நாங்க நாவால பேசுறது கூட அநியாயம் தான். நாவால சில நேரம் யாரையும் பற்றி பேசிடுவோமே, கோலா இருக்கலாம், புறமா இருக்கலாம், அவதூறா இருக்கலாம். இப்படி யாரை பற்றியும் பேசிட்டோம் சொன்னால் அது கூட அநியாயம் தான். அந்த அநியாயத்தில் இருந்து கூட தப்புவது என்றால் இந்த உலகத்திலேயே தப்பிக் கொள்ள வேண்டும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுகூகுல்லாஹ், அவனுடைய உரிமைகளிலே கடமைகளிலே கை வைத்தவர்களை அவன் மன்னித்து விடக்கூடியவன். ஆனால் ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய உரிமைகளை கை வைத்தவர்களை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களை மன்னிக்கின்ற வரை மன்னிக்க மாட்டான். மூத்தவங்களை மதிச்சிருக்கிறோமா? உலமாக்களை கண்ணியப்படுத்திக்கிறோமா? குடும்பத்தோட சேர்ந்து நடந்து இருக்கிறோமா? கணவன் மனைவி உறவு பேணி இருக்கிறோமா? தகப்பன் பிள்ளை உறவு பேணி இருக்கிறோமா? அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை பேணி இருக்கிறோமா? சொந்த பந்தம், இரத்த உறவு இதை பேணி இருக்கிறோமா? இதெல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் அநியாயம் செய்யணுமோ அந்த அநியாயங்களுக்கான தீர்வை இந்த உலகத்தில் தீர்த்துக் கொள்ளாத வரை அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி நாட்களிலே நான் உங்களில் யாருக்கேனும் அடித்திருந்தால்
உங்களில் யாருக்கேனும் அடித்திருந்தால் எனது முதுகை காட்டுகின்றேன், அடித்துக் கொள்ளுங்கள். உங்களில் யாருடைய பணத்தை ஏதும் எடுத்திருந்தால் எவ்வளவு சொல்லுங்க, நான் தந்து விடுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த முன்மாதிரியை சொல்லி காட்டினார்கள். அன்பார்களே, இன்றொரு நாள் எமக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த மரணம் எந்த நொடியில் அந்த செகண்டில் வரும் என்று தெரியாது. அந்த மரணம் வருகின்ற தருணம், அந்த மரணம் வருகின்ற தருணம் இந்த பூமிக்கு மேலே நாம் யாருக்கும் அநியாயம் செய்து அவர்களுடைய மனதை உடைத்து நோகடித்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்கள் என்னை வெறுத்த அந்த நிலையில் மரணிப்போம் என்றால் நான் மறுமையை நாம் தப்புவது கடினம். எப்ப ஏந்த மௌத் எப்ப என்று தெரியாது. இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்து நாம் வெளியே போறது நிச்சயம். ஒரு சலாம் கொடுத்து மறு சலாம் கொடுப்பது நிச்சயம் இல்லை. இப்படிப்பட்ட நிச்சயமில்லாத நிரந்தரமில்லாத வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாம் நஷ்டவாதிகளாக அடைந்து நாள மறுமையிலே அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில் மாபெரும் நஷ்டத்தை, இழப்பை, அழிவை சம்பாதிக்க முன்னோக்க எதிர்நோக்க ஆளாகி விடுவோம். ஆக அன்பானவர்களே, எத்தனை ஹதீஸ்கள் இதிலே சொல்லப்பட்டது, எத்தனை குர்ஆனுடைய வசனங்கள் இதிலே ஓதப்பட்டது, அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள், முன்மாதிரிகள். இதனை எம் வாழ்வில் முடிந்த அளவு அல்லாஹ்வை பயந்து எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், குற்றங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வேண்டும் என்றும் தவறுதலாகவும் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கேனும் ஏதாவது சின்ன அநியாயம் செய்திருந்தால் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றின அன்பை போட்டு அவர்களை எங்களை மன்னிக்க வைத்து விடியா அல்லாஹ். அதன் மூலம் நீர் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எல்லாரையும் சேர்ந்து அன்பாக ஒற்றுமையாக பழகக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடியா அல்லாஹ். போட்டி பொறாமை இல்லாமல், சூது கலவு இல்லாமல் யா அல்லாஹ் ஒற்றுமையாக, நிம்மதியாக, சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் நல்ல அழகான எண்ணங்கள் கொண்டு, அழகான எண்ணங்களோடு, நல்ல நினைப்புகளோடு, நல்லெண்ணங்களோடு ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து பிரியாத வண்ணம் வாழுகின்ற அந்த ஒற்றுமையான வாழ்க்கையை தந்துவிடியா அல்லாஹ். சண்டை சச்சரவுகளை இல்லாமல் ஆக்கிவிடியா அல்லாஹ். உள்ளங்களில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை, கோபங்களை, குரோதங்களை இல்லாமல் ஆக்கிவிடியா அல்லாஹ். அன்பை போட்டு உள்ளத்தை நிரப்பி விடியா அல்லாஹ். உங்க பயத்தை போட்டு உள்ளத்தை நிரப்பி விடியா அல்லாஹ். உன்னை பயந்து வாழக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கி விடியா அல்லாஹ். யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாத நிலையில் எங்களுடைய மரணத்தை தந்து விடியா அல்லாஹ். நாளை மறுமையிலே உனது அன்பை, அருளை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டமாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய ஊர் மக்களையும் பூரா உம்மத்தினரையும் ஆக்கி விடுவாயா அல்லாஹ். ஆமீன்.